நடிக்கிறதுக்கு சம்பளம் வாங்க போறீங்க, வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் வாங்குறீங்க, இதை தாண்டி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நான் கேட்குறேன். இதில் என்ன பெரிய கொடுமை தெரியுமா மலையாள இண்டஸ்ட்ரியில்? அதை வெளியில் சொன்ன நடிகைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஹீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்போ தான் அடுத்தடுத்த படத்துக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. வாய்ப்புகளுக்காக இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை தொடர்றாங்க. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வார்த்தையை அங்கீகரிக்கிறாங்க, அதுவே தப்புமா? ரஜினி கமலும் இன்னைக்கு இருக்க நடிகை வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டாங்க. அவங்க கூட நடித்த நடிகையெல்லாம் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் சில்க் சிந்தாலும் ஏன் செத்தாங்கன்னு தெரியல. திரையில் வந்து நமக்காண்டி சிரிக்கிறாங்க, நம்மளை சந்தோஷப்படுத்த சிரிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. உள்ள போய் பார்த்தா அவ்வளோ சிரமம். விபச்சாரி வீட்டு நாய் செத்தாக ஊரே கூடுமா? ஐயோ இந்த நாய் நல்லா இருக்குமே, பாவம் செத்துருச்சா அப்படின்னு. ஆனால் அவ செத்துட்டா ஒருத்தனும் போக மாட்டான் நம்ம வீட்டுக்கு. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹரணி திருமுருகன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் அட்வொகேட் தமிழ்வேதன். ஸோ அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம். வணக்கம். ஆனா இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரி பத்தி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. இங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு. அது உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி உங்க கருத்து? ஹேமா கமிஷனில் வந்து அது வந்து 4.5 வருஷம் ஆகுது. அதை வெளியிடுவதற்கே இத்தனை போராட்டம் கழித்து தான் வெளியே வருது. 4.5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர்ட் ஆனது. ஆனால் இப்போ தான் அது வெளியில் வருது. அப்போ எவ்வளோ நெருக்கடி இருந்திருக்கு. மலையாள இண்டஸ்ட்ரியில் பெண்கள் பாலியல் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வார்த்தையை அங்கீகரிக்கிறாங்க, அதுவே தப்புமா? தவறுன்னு தான் சொல்லணும். தவறுக்கான வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இது தப்புன்னு சொல்லணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகிப்போச்சுமா. எங்கே போனாலும் மந்த்லி சம்பளம் இதே, அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சம்மதம்னா ஓகே. அப்படி டைரெக்டாக கேட்குறது வந்துட்டாங்களே, யாருக்கு இல்லைன்னு சொல்லுங்கள். அந்த அளவுக்கு இடம் கொடுக்கப்படுதா அந்த இடத்துல? அந்த அளவுக்கு அந்த வார்த்தையை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான சரியான வார்த்தை கண்டுபிடிக்கப்படாமல் இருந்துச்சுமா. இப்போ அதுக்கான ஆப்டான வார்த்தை கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க. இப்போ அந்த வார்த்தை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. ஓ சினிமானா இது இருக்கும் போல இருக்குது. அது நாட் ஓன்லி மலையாள சினிமா, தமிழ் சினிமா, எல்லா சினிமாவிலையும் பிரச்சனை இருக்குமா? எங்கே இல்லை? அதான் உட்காந்து பேசுகிறாங்களே, 2 நடிகை உட்காந்து ஒரு நடிகையாக கொண்டாந்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்களே. அது ரொம்ப கேஷுவலாக ஆகிப்போச்சு அந்த வார்த்தை. மலையாள சினிமாக்கள் இது அவ்வளோ அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா நடிகைக்கும் இருந்திருக்கு, இல்லாமல் இல்லவே இல்லை அப்படி சொல்லி இன்றைக்கி ஒரு புகார் ஒன்று கொடுத்து ஒரு நடிகர் ஒருத்தர் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு அங்கே இண்டஸ்ட்ரியில். மலையாள திரைப்பட சங்க தலைவர் சித்திக் அவருமே அவரோட பதவியை ராஜினாமா பண்ணார். ஏன்னா அவர் மேலேயுமே இந்த புகார் இருக்குது. யார் மேலே இல்லை புகார், எல்லார் மேலேயும் இருக்குமா. அதை சினிமா துறையில் மேண்டட்ரி ஆக்கிட்டாங்க. முறைப்படி தமிழ் சினிமாவிலையும் ஒரு கமிஷன் போடணும். இதில் என்ன பெரிய கொடுமை தெரியுமா மலையாள இண்டஸ்ட்ரியில்? அதை வெளியில் சொன்ன நடிகைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. சினிமா வாய்ப்புங்கிறதே கிடையாது, வெளியில் போய் புகாராக கொடுத்துட்டாங்க. அதே தான் தமிழ்நாட்டிலையும் இருக்கும். நீங்கள் புகாராக கொடுத்த நடிகை யாருக்கும் சான்ஸ் எல்லாம் கிடைக்காது. அதோடு உங்களை ஏற கட்டிடுவாங்க, உரம் கட்டிடுவாங்க. எதுக்கு வீணா பிரச்சனை, ப்ராப்ளம் ஏன் வீணா அப்படின்றது. நடிப்புங்கிறது ஒரு தொழில்மா, அது ஒரு துறை. எப்படி இப்போ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்தால் சம்பளம் தர்றோமோ, உன்கிட்ட வேலை செஞ்சால் உங்கள் ஓனர் சம்பளம் தர்றாங்களோ அவ்வளோதானே. அதுக்கு மேலே இவங்களும் ஒரு படி ஏறி போகிறாங்க. சார் நான் வர்றது உங்கள்கிட்ட நடிக்கிறதுக்கு சம்பளம் கொடுங்க, சம்பளத்தில் வேணால் 100-500 குறைச்சிக்கங்க பேட்டாவில், இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற தைரியம் ஏன் அந்த பெண்களுக்கு வரல? அது இப்போ நம்ம கொடுக்குற இடம் தானே. இப்போ யார் சைடில் தப்பு இருக்குது? அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது? 2 பேர் சைட்லையுமே தப்பு இருக்குது. நியூட்ரலாக ஒருத்தன் கூப்பிட்றான்னா பொறுக்கி கூப்பிட்றான், போகிறதும் போகாதும் உங்கள் விருப்பம். நீங்கள் போயிட்டு அவர் 10 வருஷம் கழித்து எல்லா வளர்ச்சியும் அடைஞ்சிட்டு வந்து உட்காந்து மீட்டுன்னு உட்காந்துட்டு தொப்பியை போட்டுட்டு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு ஃபெமினிஸ்ட்னு சொல்லி ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு மீட்டுன்னு உட்காந்து சத்தம் போடுறதுனால பிரயோஜனம் உண்டா? அன்றைக்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், பிடிச்சி உள்ளே வச்சுருந்துருக்கணும். ஒரு 10 பேரை பிடிச்சி உள்ளே வச்சா அதுக்கு பிறகு ஒருத்தன் தைரியமாக கூப்பிடுவான் நம்ம ஒரு பொண்ணை. சினிமாவில் நடிகர் சங்கம் இருக்குது, நடிகை சங்கம் இருக்கணும்ல, தயாரிப்பாளர் சங்கம் இருக்குல்ல, ஸ்டண்ட் யூனியன் இருக்குல்ல, நடிகைகள் சங்கம் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு யூனியன் இருக்கும்போது நடிகைகள் யூனியன் ஸ்ட்ராங்காக இல்லையே. ஸ்ட்ராங்காக இருந்து அங்கே போய் புகார் அளித்தா அடுத்த நாள் ஷூட்டிங்கெலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களை அப்யூஸ் பண்ணிட முடியுமா? இண்டஸ்ட்ரி வரக்குள்ளேயே இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றாங்களே. உங்களுக்கு முன்னாடி இருக்க மூத்தவர்கள் ஏம்மா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும், ப்ரொடியூசர் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும், டைரக்டர் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும், ஹீரோ அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும், அப்போ தான் அடுத்த படத்துக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்கன்னு. அப்போ வாய்ப்புகளுக்காக இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை தொடர்றாங்க. அதுதான் ஹேமா கமிஷனில் இருக்குது. இது போக ஷூட்டிங் ஸ்பாட்டில் கஞ்சா, ப்ரௌன் சுகர் போன்ற போதைப் பொருள் ஃபுல்லாக போதையை கொடுத்து பழக்கி வச்சுருக்காங்க. நான் அந்த அறிக்கையை பாருங்கள், அந்த கமிஷன் ஹேமா கமிஷன் அவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்கு. அக்கிரமமே இருக்குது, அக்கிரமமே நடந்திருக்கு ஃபுல்லாகவே. நீங்கள் வாய்ப்புகளுக்கு இவங்க ஒத்துப்போகக்கூடாதுல்ல. நடிகர்களுக்கான ஸ்ட்ராங்கான அசோசியேஷனில் சொல்லி இந்த மாதிரி தப்பு நடக்குது. அக்ரிமெண்ட்டை போடக்குள்ளே உங்கள் மேனேஜர் தானே அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. சார் எங்கள் ஆர்டிஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அப்போயே சொல்கிறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வாய்ப்பு கிடைச்சா சரி. அது சினிமா மேலே உள்ள மோகமா?
சினிமாவுனா ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்மா. அதெல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் புனிதமான துறையெல்லாம் இல்லை. அதை விட எவ்வளவோ இங்கே நல்ல விஷயங்கள் இருக்குது. சினிமாவை விட அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் நல்ல தொழில் இருக்குது. அது வந்து பிரபல்யம், எங்கே போனாலும் நம்மளை தெரியும், நம்மளை பார்த்தாப்பா 4 பேர் நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கிறான் அப்படின்ற ஒரு கிக்கு அது. அது ஒரு அதை வச்சு சினிமா நீ ஹீரோ, என்ன அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது? உங்கள் கவுன்சிலர் இருக்கார்ல, உங்கள் ஏரியா கவுன்சிலர், அவர் நினச்சாங்கன்னு ஒன்று பண்ண முடியும். ஒரு ரோடை போட முடியும், ஒரு டியூப்லைட்டை வைக்க முடியும், ஒரு வீட்டுக்கு அப்ரூவலுக்குலேருந்து எல்லாமே அவரோட உதவி வேணும். நீங்கள் சினிமா நடிக்கிற வீடு கட்டினாலும் சொல்கிறேன், சினிமாவெல்லாம் ஹெரிட்டேரியல் தொழிலாகி போச்சு. அவங்க அப்பா ப்ரொடியூசராக, பையன் நடிகர், இப்படி தான் வர்றாங்க. சங்கரோட பொண்ணு டேரக்டராக வந்து ஹீரோயினாக நடிக்க முடியுதுல்ல. அவங்களாம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இறங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் பணம் எங்கிட்டு பணம் அது, நீ வேலையை பார்த்துட்டு போடான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தரோட பர்சனலை போய் பாருங்க, திரையில் வந்து நமக்காண்டி சிரிக்கிறாங்கம்மா, நம்மளை சந்தோஷப்படுத்த சிரிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. ரொம்ப ட்ராஜடிமா பர்சனல் லைஃபு. திரையில் வந்து அவங்க மகாராணியாக நடிக்கிறாங்க, கோடீஸ்வரியாக நடிக்கிறாங்க, உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ சிரமம். ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிலமையெல்லாம் போய் பாருங்கள். 1000 ரூபா சம்பளத்துக்கும் 500 ரூபா சம்பளத்துக்கும் 1008 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, சொல்லி ஒரு கேஸ்டிங்கில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, புரோக்கருக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அவங்க. ஆனால் அதை யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஆனால் வாரம் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது, அதை போய் பார்த்துட்டு தான் வர்றோம். அங்கே என்ன பிரச்சனை நடக்குது யாருமே கண்டுக்கிறது இல்லை. குறிப்பிட்ட அளவு கஷ்டப்பட்ட பிறகு தாம்மா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து நடிகைகள் தப்பிக்க முடியும். அது இல்லாமல் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். மலையாள திரையுலகுக்கு சொன்னாங்க, நான் ஒட்டுமொத்த சினிமாவே சொல்கிறேன், இந்த சிரமங்கள் இருக்குது. அவங்க ஒருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில் கிளைண்ட்டாக அவர்களும் சொல்கிறாங்கல்ல, ரொம்ப வேதனைகரமான விஷயம். அதை அவங்க சமாளித்து ஃபேஸ் பண்ணி வெளில வர்றது. கேமராமேன் வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லைனா அவங்களை அழகாக காமிக்க மாட்டாங்க. ஃப்ரேம் ஒரு பக்கம் வைக்கிறது, இது ஒரு பக்கம் வைக்கிறது, பொறுப்பு இல்லாமல் சொல்கிறது, நல்ல ஷாட்டை நல்லா வரலங்கிறது, டார்ச்சர் பண்ணுறது. உங்களை போட்டு நல்லா நடித்து கொடுத்துருப்பீங்க, இல்லை இந்த ஃப்ரேம் நல்லா வரல சார்னா டைரக்டர் மறுபடியும் நடிக்க சொல்லுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ நைஸாக கேமராமேன் வந்து காதை கடிச்சிட்டு போவாப்புல, நீ என்ன தான் பண்ணு, என்னை மீறி நீ இந்த படத்தை எப்படி நடிக்கிறேன்னு நான் பார்த்துட்றேன்னு. நீங்கள் கஷ்டப்படுறத விட ஒரு வழி இல்லை, வெயிலில் எத்தனை வாட்டி நடிச்சு காமிப்பீங்க, சரி ஒழிஞ்சு போ அப்படின்னு போகிறது தான். இதுக்கு தான் இதுமாரி பண்ண வேண்டிய இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன். நடிக்கிறதுக்கு சம்பளம் வாங்க போகிறீங்க, வேலை பார்க்குறதுக்கு சம்பளம் வாங்குறீங்க, இதை தாண்டி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நான் கேட்குறேன். பிடிக்கல தூக்கிறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸை கூட்டுங்க, ஊரை கூட்டுங்க, கோர்ட்டுக்கு வாங்க, தெருக்க விடுங்க, அப்புறம் தான் தெரியும். நீங்கள் இணங்கி போக உங்களுடைய வசதிகளுக்காகவும் வாய்ப்புகளுக்காகவும் உங்களுடைய வளமான வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும். அது குத்துதோ குடையுதோன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல நம்ம வந்து எதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு இடத்துக்கு முதல்ல எதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், எது ஹானஸ்ட்னஸ், எது ஃபேர்னஸ், எது நேர்மையானது அப்படின்றது நீங்கள் முடிவு எடுக்கணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். எவ்வளோ வருத்தமான விஷயம் தெரியுமா அந்த ஹேமா கமிஷன். நான் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இந்த பிரச்சனை இருக்குமா, ஆல் இண்டஸ்ட்ரியும் பிரச்சனை இருக்குது. திரைத்துறையினால இப்படி தான் இருக்குது. ஆட்டக்காரினால அவசாரின்னு பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. தெருக்கூத்தாடிகள், திரைக்கூத்தாடிகள், தெருவில் ஆடுறாங்களா, நம்ம கூத்து கட்டுவாங்க தெரியுங்களா, அதோடைய பரிணாம வளர்ச்சி தானமா திரை, பெரிய திரை 70 mm அப்படியே வந்துச்சு. அப்புறம் ஸ்டேஜில் ஆடினாங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணிச்சு. அப்புறம் ஃபிலிமுக்குள்ளே வந்தாங்க, ஃபிலிமுக்குள்ளேருந்து அப்படியே டெவலப் ஆகி நீங்கள் மல்டி கலர், நீங்கள் அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கலர் வந்து மல்டி கலர் வந்து இன்றைக்கி அது ஒரு பெரிய மார்க்கெட் ஆகிப்போச்சு. ரொம்ப 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 தோல்விகரமான ஆபத்துகரமான மார்க்கெட் சினிமா மார்க்கெட். 2 படம் தொடர்ச்சியாக ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுக்கு அட்ரஸ் இருக்காது. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கம்மா அந்த காலத்தில், விபச்சாரி வீட்டு நாய் செத்தாக ஊரே கூடுமா. ஐயோ இந்த நாய் நல்லா இருக்குமே, பாவம் செத்துருச்சா அப்படின்னு. ஆனால் அவள் செத்துட்டா ஒருத்தனும் போக மாட்டான் அந்த வீட்டுக்கு. ஏன்னா அவளே போயிட்டா இனிமேல் யாருக்கா வேண்டி அந்த வீட்டில் போய் அழணும், அந்த நாய்க்கா வேண்டி போய் அழணுமா, வேண்டிய இல்லை, நாய் தேவையில்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சினிமா நடிகைகள் அப்படி தான் இந்த உலகம் இண்டஸ்ட்ரி இந்த உலகம் பார்க்குதுமா. யாராவது குரல் கொடுத்துருப்பாங்களா? எங்கள் வக்கீல் சமுதாயம் இருக்குது, சின்னதாக ஒருத்தர் மேலே டச் பண்ணி பாருங்கள், ஊரே கூடி நிற்குமா நிற்காதா, ஊரே கூடிடும். ஒரு ப்ரெஸ்ஸு நீங்கள் இருக்கீங்க, ஒருத்தரை டச் பண்ணி அடிக்க சொல்லுங்கள், ஒரு பிரச்சனை பண்ண சொல்லுங்கள், அது போலீஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஊரை கூடி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறோமா இல்லையா? அப்போ ஏன் அதில் இல்லை அந்த ஸ்ட்ராங்கான அந்த 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 பாடியாக இல்லை, அதில் ஸ்ட்ராங்காக இருந்துருக்கணும்ல. ஆனால் ஒரு அதிகாரமுமே கிடையாது சினிமாவில் இருக்கவங்களுக்கு. நடிக்கலாம், எத்தனை நடிகருடைய மரணம் கடைசி காலங்களில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்துருக்காங்க சொல்லுங்கள். சந்திரபாபுல ஆரம்பிச்சு என்எஸ் கிருஷ்ணன், தியாகராஜ பாகவதவர் தங்கத்தட்டில் சோறு தின்னவருமா. என்எஸ்கே வந்து தங்கத்தட்டில் சோறு தின்னவர். சந்திரபாபு வந்து பெட்ரூமில் போய் கார்ன ஒரே ஒரு நடிகர் சந்திரபாபு தான். இன்னைக்கு உள்ள நடிகர் கூட அப்படி வீடு கட்டலை. பெட்ரூம் இருக்குல்ல, பெட்ரூமில் போய் கார் மனிதர் மாமனிதர் சந்திரபாபு குலுங்கி சிரிக்க வைத்தார். விஜயகாந்தை வைத்து 150 படம் மாநகர காவல், அந்த இயக்குனர் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் சாப்பாடு இல்லாமல் செத்து கிடந்தார். சின்ன தம்பி படத்தில் 3 அண்ணன்களை வருவாங்க தெரியுமா, அதில் தாடியோடு இருப்பார்ல, சேலம் பேருந்து நிலையத்தில் நான் அப்போ சேலத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
பேருந்து நிலையத்தில் சும்மா 4 அடுப்பு வச்சு சும்மா பொங்கி தின்னுக்கிட்டு அங்கேயே செத்துட்டார் அவர். எத்தனை 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 பேர் எடுத்து போட ஆள் இல்லாமல் இருந்திருக்காங்க தெரியுங்களா? 40 ரூபா கட்டி என்எஸ் கிருஷ்ணனுடைய பாடியை அன்னைக்கு ஜிஹெச்சில் வாங்கி கொண்டு அடக்கம் பண்ண ஆள் இல்லை தெரிஞ்சாங்க. தங்கத்தட்டில் சோறு தின்ன மனுஷன் எத்தனை பேருமா சினிமானால் அட்ரஸ் இல்லாமல் போனவங்க. நடிகைகளை வச்சேங்க, சில்க் சுமிதா இன்னைக்கு வரைக்கும் தெரியல. பழைய நடிகை சோபனா தெரியல, பழைய நடிகை அவங்க குழந்தாங்க அப்படியே போயிடுச்சு. பிரக்திவிஷான்னு ஒரு நடிகை, அவங்க வந்து ரேப் பண்ணதுக்கான அடையாளமே அவங்க உடம்புல இருந்ததுன்னு அன்றைய செய்திகளில் வந்துச்சு. என்னாச்சு? ஒன்றுமே இல்லை. வடிவேலோடைய காமெடியில் நடித்தாங்க, அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க. நீ விஜய் சின்ன சின்ன சித்ரா இல்லை என்ன ரீசன்னு கேட்குறேன். இன்னைக்கு வரைக்கும் சில்க் சிம்தாலாம் ஏன் செத்தாங்கன்னு தெரில. ஏன் சிம்ரனோட தங்கச்சிமா மோனல், நீங்கள் அங்கே போகிறீங்க. இப்போ கூட படம் நடித்து அந்த கண்ணு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்க கூட அவங்க மரணத்து மேலே பெரிய ஆர்வம் காட்டிக்கல. இல்லை காட்டியதை புலன் விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கணும்ல. சினிமா சம்மந்தமாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனாலே மரியாதை கிடையாதுமா. நீங்கள் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அவன் பணம் கொடுக்கணும், இவன் பணம் 100 கம்ப்ளைண்ட் இல்லை 1000 கம்ப்ளைண்ட் வருது ஸ்டேஷனில். அதெல்லாம் ஒன்றுமே எடுபடுறது இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அது எடுபடாமல் ஏன் போகுது? ஸ்ரீதேவி கூட தாம்மா துபாயில் போய் முதல்ல தற்கொலைன்னாங்க, மர்மமான முறையில் நீர்த்தொட்டில் மூழ்கி இறந்துட்டாங்க. அது யாருமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லைம்மா. இவ்வளோ பெரிய நடிகை நம்ம இது வரைக்கும் பேசினவங்க எல்லாமே நான் சொல்கிறேன் எல்லாமே டாப் ஸ்டார் தான்மா. சில்க் சிம்தா இறந்த பிறகு தான் அவங்களோட நல்லதை பற்றி பேசுகிறோம். அவங்க அழகாக இருக்க வரையும் அவங்களுக்கு மார்க்கெட் இருக்குது. அழகு போனோன்னே மார்க்கெட் போயிடுது. ரஜினி கமலம் இன்றைக்கி இருக்க நடிகை வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டாங்க. அவங்க கூட நடித்த நடிகையெல்லாம் பாருங்கள், குண்டா போய் அவங்க அம்மாவா கூட நடிச்சிருவாங்க போல இருக்கு. நடிக்கிறாங்க, தங்கச்சி நடிக்கிறாங்க. ரஜினிக்கு குழந்தையா பேத்தியா நடிச்சது மீனா. ரஜினிக்கு ஜோடியாவும் நடிச்சிட்டு குஷ்புவும் ஜோடியா நடிச்சவங்க தானே அண்ணாமலை எல்லாம். பார்த்துங்க, இவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. கனகாவுடைய அந்த கரகாட்டக்காரனில் அந்த பாடல்கள், கங்கை அமரனுடைய இயக்கம் பாடல்களை இன்னைக்கு பார்த்தாலும் கனகா அப்படியே அழகாக இருக்காங்க. அவங்க கொஞ்சம் மனநலம் குன்றி போய் அந்த வீட்டுக்குள்ளேயே கதவை சாத்திக்கிட்டு எவ்வளோ டிஸ்டர்ப்டாக அவங்க வாழ்கிறாங்க. கோவேசர்லாம் கல்யாணமே பண்ணிக்கல. வின்னர்னு வடிவேலுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் படம். அதோட ப்ரொடியூசர் வடபழனியில் டேபிள் துடைச்சார் ஹோட்டலில். கைப்புள்ளன்னா சிரிக்காதவங்களும் இல்லை. வடிவேலுக்கு ஒரு பெரிய பிராண்ட் அந்த படம். ஆனால் அவர் டேபிள் துடைச்சிக்கிட்டு இருக்காரு. அதை விடுங்க, ஆண்கள்லே வாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிலமை. தினசரி சம்பளத்துக்கு லேஸாக ஃப்ரேமில் ஒரு மூஞ்சி காமிக்கிறது. அவனுக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை? இன்னைக்கு விஜய் சேதுபதி இருக்கார்ல, அவர் வந்து எத்தனையோ கோடி சம்பளம் வாங்குறாரு. அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து சின்ன சின்ன ரோலில் மூஞ்சி காமிச்சவர் தான். புதுப்பேட்டை படத்தில் நீ தாண்டா மாமன் உட்கார ரவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ரோலில் வந்தவர் தான். பார்க்குறவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, விஜய் சேதுபதி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு, அவர் சின்ன ரோலில் நடித்தவர் தானேங்கிற நம்பிக்கை வந்துருவாங்க நம்பிக்கை. ஆனால் ஒரு விஜய் சேதுபதி அவங்களுக்கு தெரியும், அழிஞ்சு போன 1000 விஜய் சேதுபதி தெரியாது. விஜய் சேதுபதிக்கு அந்த ஃபஸ்ட்டு சூதுகவும் அந்த படம் ஓடாத பேர் தான் என்ன இருந்திருக்கும், அட்ரஸ் இருந்திருக்காது. அதிர்ஷ்டம், லக்கு, பேக்ரவுண்டு வேணும், உழைப்பு. அப்பாஸ்னு ஒரு நடிகர் ஏமா இருக்கா, டாய்லெட் விளம்பரத்துக்கு வந்துட்டார் ஹார்பிக் ஊற்றி கழுவுறதுக்கு. அவர் வந்து தமிழில் வந்தப்போ ரஜினி கமலே இருக்க மாட்டாங்கிற லெவலில் அவர் பேசப்பட்டவர். விஜய் அஜித்துக்கெல்லாம் வேலையே இல்லைன்னு ஒரே நேரத்தில் 14 படத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. படம் ஒரே படம் ஃப்ளாப்பு, 14 படத்தை அட்வான்ஸையும் திருப்பி வாங்குறாங்க. அப்புறம் ஆள் கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டார். அப்புறம் அப்படியே பட வாய்ப்புகள்லாம் போயிட்டு மோகன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கமல், ரஜினி, விஜயகாந்த் இவங்க எல்லாருமே போயிட்டு எப்போ உங்கள் படம் ரிலீஸ் ஆகுது டேட்டு வாங்குவாங்களாம். ஏன்னா இவங்க படம் சுத்தமாக ஓடாதுன்னு. நடிகர் ராமராஜன் எங்கே இருக்காங்க இன்றைக்கி? அவங்க நிலைமை என்ன? சம்பாரித்த பணத்தை தக்க வைக்க முடியாது. நான் போய் இந்த ரோட்டோரத்தில் சாப்பிட்ருவேன், நீங்கள் போய் சாப்பிட்ருவீங்க. இந்த இடத்துல போய் நயன்தாரா சாப்பிட முடியுமா? ரஜினிகாந்த் போய் சாப்பிட முடியுமா? ரஜினிகாந்த் சார் ஒரு பேட்டில் சொல்லியிருந்தார், எதை நான் இழந்துட்டேன்னு பாலச்சந்தர் கேட்டார். என் சந்தோஷத்தை இழந்துட்டேன், பணம் இருக்குது எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு சந்தோஷமாக இல்லை அப்படின்னு. என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு, ஒரு ஜாவா மோட்டர் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. வேறு என்ன வாங்கணும்? ஒரு சிங்கிள் பெட்ரூமில் ஒரு ஃப்ளாட் வாங்கணும். பாருங்கள் எவ்வளோ பெரிய மனுஷனை, அவரோட ஃப்ரீடம் பூரா போயிடுது இல்லைம்மா. அந்த குரூப்போடு தான் நீங்கள் சுற்றலாம், நேராக 5 ஸ்டார் ஹோட்டல் போகலாம், சாப்பிட்லாம், அங்கேருந்து வீட்டுக்கு வரலாம். ஒரு வாட்டி போயிட்டு வந்தால் பில்லு எவ்வளவு? அப்போ பணம்லாம் செலவழிஞ்சிருது இல்லை. பட வாய்ப்புகள் இல்லைன்னா இறங்கியும் போக முடியாது. எத்தனை திரைப்பிரபலங்கள் வாய்ப்புகள் இல்லாத போது ப்ராஸ்டியூட் தொழில் பண்ணி கேஸ்லாம் ஆகிருக்காங்கல்ல. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் ஒன்றும் இல்லைங்கிறத முதல்ல புரிய வைக்கணும். இந்த ஆக்ட்ரஸுக்கு அவங்க நம்பி வர்றவங்கள அந்த கேஸ்டிங் இந்த மாதிரிலாம் தவறாக பயன்படுத்துறது. ஒரு கேஸ்டிங் பண்ணுற ஒரு பல பெண்களோட இருந்த அப்படி வீடியோ வந்து ஒரு பிரச்சனை ஆனிச்சில் ஒரு 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 2 வருஷத்துக்கு முன்னாடி அரெஸ்ட்லாம் பண்ணாங்க. அதனால் அதெல்லாம் இல்லை. இந்த இண்டஸ்ட்ரி பெண்கள் வந்து இதுமாதிரி பாதிக்கப்படுறது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. பெண்களே உங்களுக்கு எதிராக அபியூஸ் நடந்தால் கட்டாயம் நீங்கள் காவல்துறையை நாடுங்க, போலீஸை நாடுங்க. இப்போ கூட ஒரு பெண் வந்து கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. பிக் பாஸில் நடிச்சது சனம் செட்டின்னு ஒரு ஆக்டர் வந்து கொடுத்தாங்க, என்னையே கூப்பிட்டானுங்க அப்படின்னு கொடுத்துச்சு. பரவாயில்ல, சந்தோஷப்படுறேன். அது கீழே 1000 விமர்சனம் எழுதுனாங்க அந்த பொண்ணுக்கு எதிராக. எழுதிட்டு போகிறாம்மா, விமர்சனம் எழுதுறவனுக்கு வேறு வேலை என்ன?
உனக்கான உரிமையை நீ அதனால போராடி அவங்க வாங்க. விமர்சனம் எழுதலாம். வேற வேலை எல்லாமே எழுதிட்டு இருக்கா. நீ உனக்கா நீ போராடு, வந்து கம்ப்ளைண்ட் கொடு. அந்த பொண்ணோட ஒரு 10 நடிகை வந்திருக்கலாம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு, பயம் வந்திருக்குல்ல, யாருமே வரலையே. அந்த பொண்ணை மட்டும் ஓரம் கட்டுவானுங்க அப்படியே சான்ஸ் கொடுக்காம போனா போகுது. என்னோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க.